பொண்ணே பிரியாணிய நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. மர்மோளே கறி எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சரிங்க தே. என்னம்மா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாக்கா எல்லாருக்கும் வயிறு பசிக்கும்ல நேரம் ஆகுதுல அத சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. யாத்தாடி வந்துட்டாள, இனி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட விட மாட்டாள. மக்களே அவங்க மூணு பேர் முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்காவல்ல, அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். இடம் வேற இல்ல பத்தியா, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்ன? எங்க அத்தை என்ன காப்பாத்திட்டாவோ. எப்பாடா இனிமேல நிம்மதியா சாப்பிடுவேன். மறுவீடுக்குன்னு வந்தது நாம, இப்ப எங்க அண்ணனும் மைனியும் நல்ல ஜோடி போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. அவங்க ரெண்டு பேரும் தான் அங்க வீட்டுக்கு மறுவீடுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் மர்மோளே அதுல பொரிச்ச மீன் எல்லாம் இருக்கு பாரு, எடுத்து சாப்பிடு. மட்டனு சிக்கனு கறி எல்லாம் இருக்குல, எல்லாத்தையும் நல்லா எடுத்து சாப்பிடு. இன்னும் வேணும்னா கூட கேளு மர்மோளே, மேனகா போய் எடுத்துட்டு வருவா. சரிங்க தே. என்னல மாணிக்கா, தங்கச்சி கை வண்ணத்துல இன்னைக்கு சமையல் நல்லா இருக்கு போலயே, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கியே. ஏதே பிரியாணில கொஞ்சம் உப்பு குறைய இருக்கு. அதே மாதிரி பொரிச்ச மீன்லயும் கொஞ்சம் மசாலா குறைய இருக்குமா. சிக்கன்